திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகில் தற்போது 1000 கோடி வசூல் படங்கள் என்றாலே எல்லாருக்கும் ஆச்சரியமாகத்தான் பார்க்கிறார்கள். ரஜினி, கமல், விஜய் படங்களே இந்த இலக்கை தொட முடியாமல் திணறி வருகின்றனர். ஆனால் அந்த காலத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இந்த படம் 1200 கோடி வசூலை அள்ளியது என்றால் ஆச்சரியம்தான். வாங்க என்ன படம் என்று பார்க்கலாம். நாடகங்களில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர் எம்ஜிஆர். 30 வருடங்களுக்கும் மேல் நாடகங்களில் நடித்து பின்னர் சினிமாவில் கோலோச்சியவர். 1950 மற்றும் 60களில் இவரது நடிப்பில் வெளியான பல படங்கள் வசூலில் சக்கைப்போடு போட்டன. திரையுலகில் வசூல் சக்கரவர்த்தியாகவே இருந்தார். ஆக்ஷன் படங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார். குறிப்பாக வாள் சண்டையில் பிரபலமானார். இதனால் ரசிகர்கள் கூட்டம் அதிகமானது. 1969இல் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அசோகன் உள்பட பலர் நடித்து வெளியான படம் அடிமை பெண். கே. சங்கர் இந்த படத்தை இயக்கியிருந்தார். கே. வி. மகாதேவன் இசையமைத்திருந்தார். அம்மா என்றால் அன்பு அற்புதமான பாடலை ஜெயலலிதா சொந்த குரலில் பாடினார். இது எம்ஜிஆரின் சொந்த படம். எஸ்பிபி முதலில் பாடிய பாடலான 1000 நிலவே வா இந்த படத்தில்தான் உள்ளது. தாயில்லாமல் நானில்லை என்ற பாடல் படத்தில் மிகவும் பிரபலம். டிஎம்எஸ் பாடி அசத்தினார். இந்த படத்தில்தான் எம்ஜிஆருக்கும் டிஎம்எஸ்க்கும் சம்பள பிரச்சனை வந்தது. நடிகர் சந்திரபாபு எம்ஜிஆருடன் நடித்த கடைசி படமும் இதுதான். 1961இல் வெளியான இத்தாலிய திரைப்படத்தை தழுவிதான் இந்த படத்தை எம்ஜிஆர் எடுத்திருந்தார். அந்த காலகட்டத்திலேயே இந்த படம் 2,50,00,000 வரை வசூல் செய்ததாக சொல்கிறார்கள். அது உண்மையெனில் இன்றைய மதிப்பில் அது 1200 கோடிக்கு மேல் இருக்குமாம். இப்போது பல கோடியில் உருவாக்கும் பட்ஜெட் படங்கள் 100 கோடி 500 கோடி வசூல் என்கிறார்கள். இப்போது டிக்கெட் விலை 100 முதல் 250 வரை உள்ளது. ஆனால் அடிமை பெண் 50 லட்சத்திற்கும் குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். 1969களில் டிக்கெட்டின் விலை வெறும் 30 பைசாவிலிருந்து ₹1 வரைதான் இருந்தது என்றால் நீங்களே கணக்கு போட்டு பார்த்து கொள்ளுங்கள். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.